இந்த பாசிவ் இன்கம் யாரால ஜென்ரேட் பண்ண முடியும்னா கையில் கேபிட்டல் இருக்கணும். கையில் கேபிட்டல் இல்லாமல் பாசிவ் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ண முடியும்? ஒருத்தர் வந்து ஒரு நல்ல சேவிங்ஸ் ஜென்ரேட் பண்ணி ஒரு அமௌண்ட்டை எஃப்டியில் போட்டிருக்காரு, அதுலேருந்து மாதம் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா ஓகே. இல்லை ஒரு வீடு இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அந்த வீட்டிலேருந்து ஒரு ரெண்டல் வருதுன்னா ஓகே. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அதுலேருந்து எஸ்டபிள்யூபி முறையில் மாதம் விட்ரா பண்ணுறதுனா ஓகே, மாதம் ஜென்ரேட் பண்ண முடியும். பட் நீங்கள் அந்த சேவிங்ஸ் ஹேபிட்டே இன்கல்கேட் பண்ணல, அந்த சேவிங்ஸ் ஹேபிட்டே உங்களுக்கு வரல, நீங்கள் சேவ் பண்ணாதானே அந்த பணம் பெருகும். அது இல்லாமல் நான் வந்து எனக்கு பாசிவ் இன்கம், நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி 3-4 வருஷத்துல எனக்கு பாசிவ் இன்கம் வரணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எப்படி வரும்? நீங்கள் கேபிட்டல் பில்ட் பண்ணாதானே வரும். ஒன்று நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்கம்மை ஜாஸ்தி பண்ணிக்கணும், அது ஒரு வழி. இல்லை உங்களுக்கு ஏதாவது சைடு இன்கம் வர மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸோ இல்லை வந்து ஒரு வேற ஒரு மாடலில் ஒரு ஃப்ரீலான்சராகவோ நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு இன்கம் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ யார்கிட்ட கேபிட்டல் இல்லையோ அவங்க வந்து அவங்களுடைய ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால சேவிங்ஸை அதிகரிக்க முடியும். இல்லைன்னா அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கும் அவங்க செலவு பண்ணுற அமௌண்ட்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிட்டு தான் இருக்கும்.